எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கோழி வளர்ப்பு வந்து ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நம்ம வீடியோவும் நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை பற்றியே புதுசாக நிறைய பேருக்கு தெரியாது. புதுசாக சேனலுக்கு வந்தவங்களுக்கு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கிறேன். என் பேர் ரமா பிரபா. நான் வந்து சிறிய அளவில் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய இடம் வந்து ஒரு 1/2 ஏக்கருக்குள்ளே தான் இருக்கும். 45 சென்ட்லேருந்து 50 சென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 4 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கோழி வளர்த்து எனக்கு அனுபவம் இருக்குது. கொஞ்சம் பெரிய லெவலில் வளர்க்க ஆரம்பித்தது இந்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தான். அதில் வந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ வந்து என்னென்னா ஆசைக்காக எடுத்து நான் அப்டேட் பண்ணதான். அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ எடுத்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அப்டேட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுனால அப்டேட் பண்ண முடியல. இது வந்து ஃபேமிலி பிரச்சனை கிடையாது. அதனால் உங்களோட நான் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஏன்னா கோழியில் எனக்கு ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் லாஸ் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா கண்டிப்பாக என்னோடய கேர்லெஸ் தான். அதை விட என்னென்னா நேரங்காலம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பூனை வந்து அட்டகாசம் பண்ணி ஒரு 2 நாள் கோழி செட்டு வலையெல்லாம் பிச்சு போட்டு உள்ளே வந்து கோழி குஞ்சுகளை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து சரி கவனித்து பூனையை அடித்து கொண்டுட்டோம் ஃபஸ்ட்டு. சரி பூனை தான் வரல இல்லைன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டு அடுத்த கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நைட்டு கோழி வந்து சவுண்டு கேட்டுச்சு. மறுபடியும் போனால் கோழி வந்து ஒரு நாள் நேர்லேயே பார்த்துட்டேன் பூனை பிடிச்சிட்டு போனதை. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பூனை இருக்குன்னு சொல்லி அடித்து போட்டுட்டோம். இதை கூட அப்டேட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில், நீங்கள் பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். அதில் எனக்கு கொஞ்சம் மனசு இதானதுனால நான் அப்டேட் பண்ணலை வீடியோவில், சாரிங்க. எல்லாமே இந்த ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக இந்த இழப்பீடுகள் இருக்க தான் செய்யும். அதை மீறி வரணும். வந்து நம்மளோட கேர்லெஸ் தான் மெயின் காரணம். அதை நான் நிறையா பட்டுமே அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆக தான் செய்யுது. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு அனுபவம் தான், இதுவும் ஒரு அனுபவம் தான். சரி வீடியோக்குள்ளே வரலாங்க. நிறைய பேர் கமெண்டில் போட்டிருக்க விஷயத்த திருப்பி நான் பதில் சொல்லலைன்னா தயவுசெய்து மறுபடியும் கமெண்டில் போடுங்க. நான் தப்பாக நினைக்கல. இல்லை முடியலையா வாட்ஸ்அப்புக்கு வாங்க, வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் நான் கமெண்டில் வந்து பதில் சொல்ல முடியலை என்னால். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் வீடியோ வாயிலில் பதில் சொன்னால் தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னும் வந்து முக்கியமான ஒரு கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க 1 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் குஞ்சு வந்து வளர்ந்துருது, அதுக்கு மேலே செத்து போயிருதுங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. நான் இதை விரிவாக தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு கேளுங்க. நான் வந்து முதல்ல வந்து கோழி வளர்க்குறவங்க வந்து நிறையா தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிற மாதிரியே நிறைய பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அது தப்புங்கிறத இப்போ வர்ற ஒவ்வொரு கமெண்ட்லேயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கோழி வளர்க்க தெரியாதவங்க புதுசாக வர்றவங்க நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வர்றீங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியிருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிட்டிங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, இது தெளிவாகவே பதில் சொல்கிறேன். நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன செய்வேன்னா, கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு அப்படின்னா கோழியில் இப்போ வந்து நான் இன்குபேட்டர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் கோழி இருக்கிறதுனால கோழியில் தான் அடை வச்சுக்கிட்டு இருக்கேன். கோழியில் அடை வச்சு குஞ்சு பொரிச்சோடனே 2 நாளைக்கு, அதாவது ஒரு நாள் பொரிச்சிருக்க ஆளெல்லாம் திடனாயி அடுத்த நாள் குஞ்சு கோழியிலேருந்து எடுத்து ப்ளூடிங் செட்டப்புன்னு ஒன்றில் நான் விட்டுருவேங்க. அதாவது என்னென்னா, நான் எல்லோரும் தகரம் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி என்கிட்ட, அதாவது மர அட்டைப்பெட்டி மாதிரி என்கிட்ட சதுரமாக இருக்குது. அதில் நான் கொண்டு போய் பேப்பர் போட்டு லைட் போட்டு அதில் விட்டுருவேங்க. விட்ட உடனே என்ன செய்வேன்னா, குளுக்கோஸ் தண்ணி கொடுப்பேன். அதாவது சர்க்கரை தண்ணி, குளுக்கோஸ் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு குளுக்கோஸ் தண்ணி பெஸ்ட்டாக தெரியுது. ஒரு குளுக்கோஸ் டப்பா எப்போவுமே நான் வாங்கி வச்சுக்குவேன். அதில் வந்து ட்ரிங்கர் ஃபீடர் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். அதுக்காக எல்லாருமே ட்ரிங்கர் ஃபீடர் யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். நான் நிறையா கோழி வளர்க்குறப்ப வந்து ஒரு 2 கிண்ணம் தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா சின்ன கிண்ணம் ஒன்று, சின்ன கோழி குஞ்சாக இருக்கும் இல்லையா, அதுக்கேற்றப்ப சின்ன கிண்ணம் ஒன்று, இன்னொன்று வந்து தீவனம் நாள் வந்து அரைச்சி, தீவனத்தோட இது நான் அடுத்து சொல்கிறேன். ஆனால் பொடியாக தான் போடணும் தீவனம். 2 நாள் அரைச்சி நான் மிக்சியில் அரைச்சி போடுவேன்.
எஸ்கேஎம் ஃபீடு தான் யூஸ் பண்ணுறேன். போட்டு தண்ணி, அதாவது முதல்ல வந்து அதுக்கு தீவனம் எப்படி கொத்தி சாப்பிடுன்னு தெரியாது, அதனால் பேப்பரில் ஒரு கைப்பிடிமானம் அள்ளி போட்டுருவேன். அதை சாப்பிட்டு பழகிரும். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது கிண்ணத்தில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக குடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட்டில் அம்மாவை தேடுறதை வந்து நிப்பாட்டிடும். இதுதான் என்னோடய மெத்தடு. இதில் எது தெளிவாக சொல்லலைங்கிறது தெரியல. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்னால் கூப்பிட்டு எனக்கு கேளுங்க. நான் இப்படி போட்டதுக்கப்புறம் அது வந்து தாய் தேடுறதை அப்படியே நிப்பாட்டிட்டு தீவனம் தின்கிறதுல இது வந்து கவனம் செலுத்திடும். ஒவ்வொரு நாளுமே ஒரு நாள் 2 நாள் அவ்வளோவா சாப்பிடாது. 3ஆவது நாள் 4ஆவது நாள்லேருந்து அப்பப்போ சாப்பிட வச்சிரும். 2 நாளைக்கு வந்து பேப்பர் அவ்வளோவா செலவாகாது. ஏன்னா அதிகமாக அது சாப்பிட்டு எச்சம் போடாது இல்லையா, அதனால் பேப்பர் செலவாகாது. அடுத்தடுத்த நாள் காலையில் ஒரு பேப்பர், சாயந்தரம் ஒரு பேப்பர் நான் மாற்றிடுவேன். மாற்றினாலும் சரி, அதுக்கு மேலே போட்டாலும் சரி, மேலே போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது குஞ்சு செத்துருச்சுன்னா ஃபுல் பேப்பரை எடுத்துகிட்டு புதுசாக போட ஆரம்பிங்க. இதுதான் நான் செய்கிற மெத்தடு. இதில் யாருக்காவது ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை மாற்றி செஞ்சுக்கோங்க. லைட்டிங் வந்து சின்ன குண்டு பல்பு தான் யூஸ் பண்ணுறேன். நான் பெரிய லெவல்லலாம் இல்லை. இது வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து குஞ்சுகள் சாகாது. 15 நாளைக்கு மேலேயும் நான் வந்து ப்ளூடிங் செட்டப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை கோழியில் விட்டுருந்துருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே பராமரிப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம், தீவனத்தை இதாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் தண்ணி கொடுக்குறது எதுக்காகனா, அது முட்டையிலேருந்து வெளியே வர அந்த மஞ்சக்கரு கலைன்னு சொல்லுவாங்க, கரைஞ்சி வெளியே வந்து எச்சம் போனதுக்கப்புறம் தீவனம் எடுக்க ஆரம்பிச்சுன்னா அது வந்து செரிமானத்தன்மை நல்லாயிருக்கும். இந்த 1 மாதத்துக்கு மேலே அந்த செரிமானத்தன்மை நிறைய சாப்பிடும்போது அந்த செரிமானத்தன்மை ஒழுங்காக வராதுங்கிறக்காக முதல்லையே நம்ம வந்து குளுக்கோஸ் தண்ணி கொடுத்துட்றோம். குளுக்கோஸ் தண்ணியாக இருந்தாலும் சரி, சர்க்கரை சீனி போட்டு சர்க்கரை தண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை கரும்பு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, எதையாவது ஒரு இனிப்பு கலந்த தண்ணியை கொடுத்தாகணும். கொடுத்தீங்கன்னா அது வந்து செரிமானத்தன்மை நல்லாக்கிறதுக்கு. வேறு என்ன டவுட்டுங்கிறத நீங்கள் தயவுசெய்து கமெண்டில் போடுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா, இந்த முறையில் தீவனம் கொடுத்து வளர்த்திங்கன்னா, நான் சொல்கிறது இதே ஒன்று தான். வந்து 2 மாதத்துக்கு இந்த கோழி தீவனம் மட்டும் கொடுத்து வளர்த்திங்கன்னா எந்த இழப்பீடும் ஏற்படாது. புதுசாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அரிசி நுணுக்கி போடுறது, கம்பு போடுறது, வேறு ஏதாவது மெத்தடில் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இழப்பீடு வரதான் செய்யும். அதில் நீங்கள் எப்படி வளர்க்க முடியுங்கிறத நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணி பார்த்துக்கணும் அனுபவபூர்வமாக. இது வந்து என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி பண்ணுங்கள், நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன். ஃபெயிலியர் ஆகாமல் எனக்கு வருது, அதனால் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த தீவனத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து எஸ்கேஎம்மில் 3 தீவனம் இருக்குங்க. அதாவது 20 நாள் வரைக்கும் வளர்க்குற தீவனம், அதாவது என்னென்ன பேருன்னு சொல்லாமல் நான் சொல்கிறேன். 20 நாளைக்கு வளர்க்குற குஞ்சுகளுக்கு ஒரு தீவனமும், 20 நாளையிலேருந்து 2 மாதம் வரைக்கும் போடுறதுக்கு ஒரு தீவனமும், 2 மாதத்துக்கு மேலே முட்டை கோழிக்கு போடுற தீவனம், 3 தீவனம் இருக்குங்க. இது வந்து ஃப்ரீ சாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தீவனம் வந்து 2000 சில்லறை. நான் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தேன், எனக்கு வந்து அதில் வளர்ச்சி சரியாக இல்லை, அதனால் நான் வாங்குறது இல்லைங்க. 2வது தீவனத்தை நான் ஃபஸ்ட் நாளே போட்டுருவேன். ஏன்னா மிக்சியில் அரைச்சி நான் ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுறதுனால 2வது தீவனத்தையே போட்டு நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது நல்லாவே வருது. 3வது தீவனம் வந்து நான் வெளி மேய்ச்சலில் விடுறதுனால 3வது தீவனம் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதனால் எனக்கு 2வது தீவனம், அதாவது சாற்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த தீவனம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் எஸ்கேஎம் தீவனம் மட்டும்தான், ஃபுட்டு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் 2 மாதம் வரைக்கும். 2 மாதத்துக்கு மேலே வந்து சோறாக்கி அதில் வந்து நான் புண்ணாக்கு கலந்து வைக்கிறேன். அது போக கம்பு, சோளம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை, அது வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு ஏற்றாப்புல நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய தீவன மெத்தடுங்க. அப்புறம் வந்து ப்ளூடிங் செட்டப் பற்றி கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இன்னும் தெளிவாகவும் நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவிலையும். இதுக்கு மேலே வந்து என்னோடய வளர்ப்பு முறை வந்து இதுதாங்க. கோழி வந்து லாஸ் ஆகாமல் வளர்க்குறதுக்கு என்னென்ன மெத்தடோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.